இன்றைக்கி நாம் மினி காயின் பேக் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒயிட் கலரில் 110 சென்டிமீட்டரில் 12 பீசஸும், அதே சென்டிமீட்டர் 110 சென்டிமீட்டரில் 2 பிளாக் கலர் பீசஸும் எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, எடுத்துருக்கோம். இப்போ நம்ம போடலாம். ஒரு 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு அந்த அளவில் 2 ரிங்கு எடுத்துக்கிறோம். அதில் வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம அந்த 110 சென்டிமீட்டரில் எடுத்தோம் இல்லைங்களா ஒயிட் கலரில், அது வந்து 6 பீசஸை நம்ம இப்படி போட்டுக்கிறோம். ஸ்லிப் நாட் போட்டுக்கிட்டு வந்துடுறோம். நம்ம 6 த்ரெட்டை போட்டுட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி குட்டியாக பண்ண போகிறோம். பெட்டல் ஷேப்பில் 2 பெட்டல் வர மாதிரி 6 இதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயர் நாட், அப்புறம் 2 ஸ்கொயர் நாட், அப்புறம் 1 ஸ்கொயர் நாட் போட்டுட்டு நம்ம ஹிச் நாட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், காயின் போடுற மாதிரி தான் இருக்கும் இந்த பேக்கு. பாருங்கள், ஒரு இது போட்டேன். நான் அடுத்தது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து ஸ்கொயர் நாட் நம்ம போட்டுட்டு 6 த்ரெட்டாக நம்ம ரைட் லெஃப்ட்டுன்னு ஒதுக்கிடணும். இந்த 6 த்ரெட்டில் ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்து வச்சு நம்ம ஹிச் நாட் போடுறோம், டபுள் ஹிச் நாட்டு. ஃபஸ்ட்டு மேலே த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம ஒரு த்ரெட்டில் டபுள் ஹிச் நாட் போட்டு வரோம். 6 த்ரெட் இருக்கும், அதில் ஒன்று எடுத்துட்டோம்னா மீதி 5 த்ரெட்டில் டபுள் ஹிச் நாட் போட்டு வரோம். நம்ம போட்டுட்டோம். அதை நம்ம விட்டுடணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற த்ரெட்டை எடுத்து நம்ம டபுள் ஹிச் நாட் போட்டு வரோம். ஃபஸ்ட்டு மேலேருந்து எடுத்தோம் இல்லையா, இப்போ அதை விட்டுட்டு அடுத்த 5 த்ரெட்டில் கீழேருந்து நம்ம டபுள் ஹிச் நாட் போட்டு வரோம். இப்படியே வந்து நம்ம 3 ரோ வர்ற மாதிரி கீழேருந்தே த்ரெட் எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். 3 லைன் வந்து டபுள் ஹிச் நாட் போட்டுக்கிறோம். பாருங்கள், செகண்ட் ரோ போட்டோம். அடுத்து தேர்டு, அடுத்து வந்து ரோ வைஸ்க்கு பார்த்தா 4th ரோவாக வரும். நம்ம கீழேருந்து போடுறத பார்த்தோம்னா 3rd ரோவாக வரும் உங்களுக்கு. அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ரோ வந்து நம்ம மேலேருந்து எடுத்து போட்டிருக்கோம். இப்போ போடுறது கீழேருந்து இருக்கிற த்ரெட்டை வச்சு 3 ரோ போட்டிருக்கிறோம். நம்ம லாஸ்ட்டில் நம்ம விடுறோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்து நம்ம போட்டுறணும். பாருங்கள், இப்போ 3 ரோ போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே திரும்ப லாஸ்ட்டு 3வது ரோ போட்டோம் இல்லைங்களா, அது அப்படியே திருப்பி அந்த த்ரெட்டை நம்ம திரும்ப 3 ரோ போடுறோம். 3 ரோஸ் நம்ம திரும்ப போட்டுட்டு வந்தோம். இது பாருங்க, போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் போட்டு வந்தீங்களா, அந்த இதில் நம்ம த்ரெட்டை விட்டுருப்போம் பாருங்கள், அதை எடுத்து பிடிச்சி நம்ம இந்த இதில் வந்து டபுள் ஹிச் நாட் போடுறோம். ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு வரும்போது ஒரு பெட்டல் ஷேப்புக்கு உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், ஒரு லீஃப் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ லெஃப்டில் போட்ட மாதிரியே நம்ம ரைட் சைடும் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கிட்டு ஒரு 6 த்ரெட்டு விட்டுருப்போம் பார்த்திங்களா, அதையும் எடுத்து நம்ம இந்த மாதிரியே ஒரு ஷேப்புக்கு நம்ம அங்கிட்டு போட்டு கொண்டு வந்துடுறோம். இப்போ போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதுல நம்ம ஸ்கொயர் நாட் போடுறோம். ஃபஸ்ட்டு 1, அப்புறம் 2, அப்புறம் 3ன்னு வரும். பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா எச்சிங் நாட் போட்டுறதுனால சீக்கிரமாகவே த்ரெட்டு வந்து தீர்ந்துடும். அது சிலது சின்னதாக இருக்கும், அது வந்து சிலது வந்து பெருசாக இருக்கும். நம்ம அந்த பெருசாக இருக்கிற த்ரெட்டையை நம்ம கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி ஒட்டிக்கலாம். இது திரும்ப வந்து நம்ம சேர்க்கணுன்னு இல்லை, அதிலேயே நம்ம கட் பண்ணி நம்ம ஹீட் பண்ணி ஒட்டிடலாம். குட்டி பர்ஸ் தான் அது.
காயின் போடுறது குட்டி பேக், மினி பேக் மாதிரி இருக்கும். இதே வந்து நம்ம பெரிய சைஸில் பண்ணணுன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் த்ரெட் வந்து லாங்காக எடுக்கணும். நம்ம இது வந்து 110 சென்டிமீட்டர்னால் அது வந்து உங்களுக்கு 2.5 மீட்ரு 3.5 மீட்ரு அந்த ரேஞ்சில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நீளமாக இருக்கும், பேக்கு அகலமாகவும் வரும். இதை வந்து இப்போ அதே மாதிரி ஸ்கொயர் நாட் போட்டோம். கீழே போட்டு அதை முடிச்சிட்டோன்னா இது மாதிரி நம்ம இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள். லாஸ்ட்டில் 3 நாட்டு, ஃபஸ்ட்டு 1 வரும், அடுத்து 2, அப்புறம் 3 நாட்டு வரும் ஸ்கொயர் நாட்டு. அதோடு நம்ம முடிச்சுக்கிறோம். அதுபடி இன்னொன்று சேர்த்துருக்கோம் பாருங்கள். இது ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் அது பர்ஸு பேக்கு, மினி சைஸ் பேக்கு காயின் போடுற மாதிரி. இப்போ இது ரெண்டையுமே என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டே நம்ம வந்து கீழே வந்து பாட்டத்தை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். பாருங்களேன், நம்ம நார்மலாக வந்து லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து இதை, ஏன்னா சைடில் வந்து நம்ம திருப்ப முடியாது, அதனால் நம்ம எப்பயும் போல் மற்ற பேக்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி கிளாஸஸில், அதன்படியே நம்ம அந்த ஒரு த்ரெட்டை சென்டர் த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம ஸ்கொயர் நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நம்ம அதை சைடு வந்து எப்பயுமே நம்ம க்ளோஸ் பண்ணோம் வர்றது வந்து லாஸ்ட்டில் பண்ணால் தான் உங்களுக்கு அது பேக் வந்து திருப்ப முடியலைன்னா திருப்ப முடியாது. அதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம பாட்டத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி மெல்ட் பண்ணிடுறோம். ஏன்னா சைடில் வந்து நம்ம சூலேஸ் மாதிரி தான் நம்ம பின்ன போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சிட்டோம். பாட்டத்தை முடிச்சுட்டு இந்த சைடில் என்ன பண்ணியிருக்கோம் நான் பாருங்கள், நம்ம சூலேஸ்லாம் வந்து மாட்டுவோம்ல, ஷூவுக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு பின்னல் போடுவோம்ல, அது மாதிரி தான் நம்ம இதை வந்து பின்ன போகிறோம். பாருங்கள், மேலே அந்த பெட்டல் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்திருந்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே கொடுத்து அந்த அந்த கர்வ் மாதிரி வரும் பாருங்கள், அந்த எட்ஜு, அந்த இதில் ஒரு சின்ன சின்ன லூப் இருக்கும், அதுக்குள்ளே கொடுத்து நம்ம 2 சைடும் ஷூவில் நம்ம எப்படி லேஸ் மாட்டுவோமோ அதன்படியே நம்ம இதெல்லாம் மாட்ட போகிறோம். ஏன் நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக தான் கலர் மாற்றி எடுத்துருக்கிறேன். அதே கலரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு பார்டர் கட்டின மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு நல்லாவும் எம்போசிங்காக தெரியும் உங்களுக்கு இந்த கலரு. பாருங்கள், கிராஸில் எப்படி இந்த ஷூவில் அந்த ஹோலில் நம்ம மாற்றி மாற்றி கிராஸாக மாட்டுவோம் இல்லைங்களா அந்த லேஸை, அது மாதிரி நம்ம இந்த சைடும் நம்ம அந்த பேக்கில் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அதாவது இந்த கேப் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடில் நம்ம இதை போடுறோம். ஏன்னா ரொம்ப சின்னது இது, அதனால் இதே பெருசாக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்கொயர் நாட்டு ஒரு 2-3 ஸ்கொயர் நாட் சேர்த்துட்டு கூட நம்ம சென்டரில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அகலம் கிடைக்கும். இதுக்கு அகலம் வந்து தேவையில்லை உங்களுக்கு சைடில், அதனால் இது ஓகே அப்படின்ட்டு நான் அதை ட்ரை பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நம்ம அதை கொடுத்து கொண்டு வர வேண்டியதுதான். பாருங்கள், இந்த மாதிரி பின்னாடி வந்துடும். லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்கொயர் நாட் போட்டு நம்ம முடிச்சிடணும். ஒரு ஸ்கொயர் நாட் போட்டு அதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணி ஒட்டி விட்டுறலாம். கீழே தான் இருக்கும், தெரியாது உங்களுக்கு, இது பிளாக் கலருங்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியாது உங்களுக்கு ஒட்டி விட்டோன்னா. அதன்படியே இந்த சைட்லேயும் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். இந்த கேப் தான் இருக்கும், நமக்கு காயின் போடுற அளவு கேப் தான் இருக்கும். பாருங்கள், நம்ம போட்டோம் இல்லையா, இதேபடி ரைட்டில் போட்டிருக்கு, அந்த லெஃப்ட் லைன் நம்ம அது போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கோம். நான் காமிக்கிறேன் இந்த கிராஸ் எப்படி எடுக்கிறதுன்னு. நம்ம 110 சென்டிமீட்டருக்கு எடுத்தோம் இல்லைங்களா பிளாக்கு, அதை தான் ஃபோல்டு பண்ணி நான் எடுத்துருக்கிறேன் நான். ஏன்னா சிங்கிளாக போட்டால் வந்து நல்லா இருக்காது, அதனால் டபுளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படி போட்டிருக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக அந்த லூப்புக்குள்ளே கொடுத்து நம்ம 2 த்ரெட்டையும் வாங்கிடணும்.
உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பேக் தான் அது. மினி பேக்கு குட்டி, ரொம்ப குட்டி. டைமும் ரொம்ப செலவாகாது உங்களுக்கு. ரைட் சைடு போட்டபடியே தான் அந்த மாதிரி நம்ம எடுத்து ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். கீழேருந்து நம்ம மேலே எடுக்கணும். மேலேருந்து கொண்டு போகாமல் கீழேருந்து நம்ம கொடுத்து வாங்கணும். க்ரோஸாக நீடில் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம்னா கொஞ்சம் கஷ்டம் நமக்கு. பாருங்கள், அவ்வளோதான். அது அப்படியே நம்ம போட்டு வந்துட வேண்டியது. இது எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இந்த 2 எட்ஜையும் சேர்க்கும்போது பெரிய ஹேண்ட்பேக்னால் நம்ம இந்த மாதிரி போடுறது நல்லா இருக்காது, அகலமே கொடுக்காது. அதனால் அகலத்துக்காக ஏதாவது நம்ம ஸ்கொயர் நாட் மாதிரி பின்னிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேணால் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ அதை கட் பண்ணி ஹீட் பண்ணி ஒட்டி விட்டுறணும். அவ்வளோதான். இதை ஒட்டிட்டு அப்படியே வைக்காதனாலும் வச்சுக்கலாம், ஹேண்டிலில் பின்னுறதுனாலும் பின்னலாம். இதனால் நம்ம செய்யலாம், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். அதுக்கப்புறம் பாருங்கள், கட் பண்ணிவிட்டு அதை ஒட்டிடுறேன் நான். சென்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இது தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு பண்ணணுன்னா நம்ம பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே ஒரு சிங்கிள் த்ரெட்டாக கொடுத்து காமிக்கிறேன். இதில் டபுள் த்ரெட்டு கொடுத்து நம்ம ஸ்கொயர் நாட் போட்டுக்கலாம், ரோஸ் நாட் போட்டுக்கலாம். இல்லை அங்கனக்குள்ளே ஒரு பீடு வரதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணுறதான். பாருங்கள், நான் 2 த்ரெட்டை ஃபோல்டு பண்ணி 2 ஸ்கொயர் நாட் போட்டு முடிச்சிருக்கேன். எடுத்து காமிக்கிறேன். இதை 2 த்ரெட்டையும் அந்த ஹோல் நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கட்டும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வழியாக காயின் வரப்போகிறதில்ல நமக்கு. நம்மளுக்கு அந்த பிளாக்கில் வேஸ்ட் பீஸ் உள்ளவங்க பாருங்கள், அதை தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதுக்குன்னு தனியாக எடுக்கல, அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணி போட்டிருக்கிறோம். டெக்கரேஷனை பொறுத்தவரையும் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ 2 ஸ்கொயர் நாட் போட்டுட்டு அந்த இதை நம்ம கேப்பை ஃபில் பண்ணிக்கிறோம். நல்லா டைட்டாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது தெரியாது. டபுள் ஸ்கொயர் நாட் போடுறோம். அதுக்கு மேலே நீங்கள் போட்டு அதை டெக்கரேட் பண்ணுறது அவங்களுடைய இஷ்டம். நான் 2 ஸ்கொயர் நாட் மட்டும் போட்டு முடிச்சிருக்கிறேன். இதை அப்படியே கட் பண்ணி விடுறதுனால ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். டோட்டலாக நான் அதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நான் அதை சும்மா அதை டிசைன் பண்ணுறதுக்காக சும்மா அந்த த்ரெட்டை என்ன பண்ணியிருக்கேன், அந்த மேலே நம்ம அந்த லைன் வருது பார்த்திங்களா, அதில் கொடுத்துருக்குறேன். இல்லைன்னா நீங்கள் சுத்தமாகவே வேண்டாம் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். அதை நான் அதை டிசைன் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஹீட் பண்ணி ஒட்டி விட்டுருக்குறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி பீட்ஸையும் கீழே தொங்க விட்டுருக்குறேன் நான். இது வேண்டான்னா நீங்கள் வைக்க வேண்டாம், டோட்டலாகவே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க. பாருங்கள், வைக்கலான்னாலும் நல்லா தான் இருக்கும். இது நமக்கு அப்படியே தூக்கின மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், வேஸ்ட்டு வேறு ஹீட் பண்ணி அந்த இடத்துல மட்டும் ஒட்டி விட்டுருக்குறேன். அவ்வளோதான். இது வேண்டான்னா நீங்கள் பண்ண வேண்டாம். நான் சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி மாட்டியிருக்கேன். இப்போ இதில் நம்ம சேஞ்சஸை போடுறோம். பாருங்கள், சேஞ்சை தூக்கி உள்ளே போடுறோம். அவ்வளோதான்.
மினி பேக் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த பிளாக் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கொயர் நாட் போட வேணாலும் போட வேணாம், ப்ளைனாக விட்டிங்கனாலுமே நல்லா தான் இருக்கும். பீட்ஸ் வேணாலும் விட்டுடலாம். நான் சும்மா ஒரு இதுக்காக நான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், அந்த பீட்ஸ் எடுத்து மேலே கூட நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.